உங்களுடைய ஞானங்களை, உங்களுடைய உயர்வான அந்த சத்தியத்தை நீங்கள் இப்பொழுது பின்பற்ற இருக்கின்றீர்கள். உங்களுடைய மனதில் அறிவிக்கப்பட்ட ஒரு அழகான விருப்பம், அந்த விருப்பத்தை நடந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறதை தவிர நீங்கள் அதனை என்ன ஏது என்ற அந்த காரண காரியங்களோடு உருவ விளைச்சல்கள் அடிப்படையை கொண்டு நீங்கள் அறிந்த ஒன்றை கொண்டு பார்க்க முடியாது. சுகம் என்பது பார்க்கவும் முடியாது. சுகத்திற்கு மேல் சுகம் என்பதை உணர முடியும், சுகத்தையும் உணர முடியும். சுகம் அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு இன்னும் அழகானதாக இருக்கின்றது. உண்மைக்கு வாருங்கள். என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய, என்றுமே உயர்ந்து விளங்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சிலும் வித்தியாசமாக சுகத்தை நான் அனுபவிக்க வேண்டும், சுகங்களில் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் சத்தியமானது. அதெல்லாம் விட்டுவிட்டு இருக்கக்கூடிய சுகத்தை நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன் என்ற அடிப்படையில் நம்மை நாம் வருத்தி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய படைப்பை நம்பியதன் காரணமாக, படைத்த பொருள்களிலிருந்து நான் கிடைத்த அறிவை கொண்டு நம்புவதன் காரணமாக எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் உடம்பு. கீழ்த்தரமான மிருக ஜாதியாக நாம் ஆகிவிட்டோம். இப்பொழுது மனிதர்களை நாம் பின்பற்றும் காரணமாக எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு உடல் களைப்பு வருமா இல்லையா? என்னடா எக்ஸசைஸ் பண்ணுமேங்கிற மனசு சோம்பல் வருமா இல்லையா? என்றைக்குமே அது நிலைச்சி நிற்கணுமா? அல்லது சில சமயங்களில் எக்ஸ்கியூசஸ், எனக்கு என்னால் முடியலன்னு சொல்லுவாங்களா? எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. உடம்பு நல்லாக்கிறதுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொன்னால் பண்ண முடியுமா? உடம்பு நல்லாக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எனக்கு உடம்பு சரியில்லை, எக்ஸசைஸ் பண்ணலன்னு சொன்னால் இப்போ தான் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ண இல்லையா? எனக்கு ஜுரமாக இருக்குது, நான் எக்ஸசைஸ் பண்ணணும், இன்னும் அதிகமாக பண்ணணுமா இல்லையா? ராத்திரி தூக்கமாக எனக்கு சோம்பலாக இருக்குது, ராத்திரி தூங்காமல் எக்ஸசைஸ் பண்ணணுமா இல்லையா? எவ்வளவு கீழ்த்தரமான, கேளிக்கையான, வேடிக்கையான மனிதர்களுடைய அறிவின் பொழுதுபோக்கு இது. கெட்ட வாழ்க்கை என்ற அமைப்பு என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். மனிதர்களிடமிருந்து எந்த ஒன்றையும் கூட ஒரு சிறு திரும்பளவு கூட அவர்களிடமிருந்து ஒரு நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய அறிவை கொண்டு எழுத்துப்பூர்வமாக எப்பொழுது அறிவு ஆகிவிட்டதோ அப்படியே நாம் தலைமட்டமாகிவிட்டோம் என்பது பொருள். சிந்தனை மூலமாக எழுத்துக்களை நீங்கள் வடிக்க முடியாது. சிந்தனையில் விளைக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை எழுத்து மூலமாக வடிவமைக்க முடியாது. எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது. இந்த விதமாக நான் கஷ்டப்படுறேன், உங்களுக்கு விளங்குதான் சொல்ல முடியாது. இதே கஷ்டத்தை நீங்கள் உணர்றியான்னு கேட்க முடியாது, ஒரு காரணம் முடியாது. நான் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், இதே சுகத்தை ஒன்றால் உணர முடியுமா? நான் எப்படி வாழ்ந்து உணர முடியுமா? நான் விவரித்து சொல்ல போகிறேன், விவரிக்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எடுத்து வடிவமான படிப்பு, நான் ஏற்கனவே இறந்து மண்ணாய் போய்விட்டேன் என்பதற்கான பொருள், அதை வைத்துக்கொண்டு வாழ முடியும் என்று படிப்பறிவை வைத்துக்கொண்டு சிந்தனையின் பக்கம் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இப்பொழுது நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஓரளவுக்கு. இந்த நன்மைக்கு யாரொருவரும் காரணமல்ல. எவன் என்னை படைத்தானோ, வாழ்க்கையை முடியும் வரையில் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று கூறுகின்றானோ, அவன் ஒருவன் தான் இந்த சுகத்திற்கு காரணம், நன்மைக்கு காரணம். உண்மையை இப்பொழுது உணர்கின்றேன். ஒரு லெவல் அதிகமாகும். ஞானங்களின் பக்கம் உணர்கின்றேன். சத்தியமும் உண்மையும் நன்மையும் ஞானங்களாகும். சுகம் விளைச்சல்கள். இந்த விளைச்சல்களிலிருந்து நீங்கள் நன்மையையும் உண்மையையும் ஞானத்தையும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். சத்தியமாக நம்முடைய வாழ்க்கை நன்மை ஆயிற்று. இதற்கு கீழாக நான் இறங்கி அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் என்ற எண்ணம் வந்துவிடும். நான் அனுபவிக்கின்றேன் என்ற எண்ணம் வந்துவிடும். நான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்துவிடும். மற்றவர்கள் மனிதர்கள் பொறாமையும் ஏற்படும். நான் மிருகங்களை விட கேவலமானவர்கள், நம்பிக்கை கொள்ளாத மக்களாக வாழ வேண்டியிருக்கும். சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்கின்றீர்கள், உடலை கொண்டு வாழவில்லை. எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை காற்று நான் பார்க்க முடியாது, அது சுகமான காற்றாக இருக்கும்போது சுகமாக உணர்கின்றேன். நான் சூழ்நிலையில் வாழ்றேன்னா அல்லது என் உடலை கொண்டு வாழ்றேன், நான் அதிகமாக மூச்சு இழுத்து வாழ்றேன்னா மூச்சு பயிற்சி. மிருகங்களுக்கு பயிற்சி, மனிதர்களுக்கு பயிற்சி கிடையாது. சிந்தனை ஒவ்வொருவரும் முயற்சிக்கு அவர்கள் பயிற்சி அளிக்கின்றார்கள். அந்த பயிற்சியில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று மூச்சு பயிற்சி என்றும் தியான பயிற்சி என்றும் என்ன பயிற்சி? நான் மிருகமாக பயிற்சி பண்ணுறதுக்கு இப்போது நாம் கேட்டுக்கிட்ட வரைக்கும் இதில் உண்மை இருக்குதுன்னு தெரியுதானே செய்யுது. இதில் பயிற்சியாக வேணும், சிந்தனை தானே வேணும். ஏன், எதுக்கு, எப்படிங்கிற கேள்வியை மனசில் வச்ச அந்த கேள்விக்கு பதில் உள்ளத்திலேருந்து வரும். அது இறைவனுடைய பதில், அழகான பதில், உயர்வுக்கான பதில். மனிதர்களிடம் கேட்டால் குழப்பங்கள். அடிப்படையாக பூமியை அடிப்படையை ஒட்டி
அந்த பிரயோஜனமே இல்லாத எந்த வகையிலும் வாழ்க்கைக்கு வக்கில்லாத பேச்சுக்களைத்தான் நாம் பதிலாக பெறுவோம். மனிதர்களிடம் நான் கேட்கும் பொழுது, புத்தகத்தை படிக்கும் பொழுதும் சரி, நாம் புழுப்பூச்சிகளை விட மோசமாகிவிட்டோம். புக் வார்ம் தான் சொல்லுவாங்க, புத்தக பொருள் தான் சொல்லுவாங்க, அறிவுடையவன் சொல்ல மாட்டாங்க. சிந்திப்பவர்களுக்கு உயர்வான வாழ்க்கை இருக்கின்றது.